அவருக்கும் சட்டப்பேரவை தலைவர் சரியா வாய்ப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரு இதை எதிர்த்திருக்காரு. இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தோழமை கட்சிக்கு கொடுக்கலங்கிறாரு. ஆனா சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கிறதா ஆளுங்கட்சி உறுப்பினர், மீது எல்லாமே எதிர்கட்சி உறுப்பினர்கள். அது கூட மறந்து பேசுறாங்க. தோழமை கட்சிக்கு எங்க கொடுக்கல, வெளியில தான் தோழமை கட்சி. சட்டமன்றத்துக்கு வந்தா ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுகின்ற கட்சியில் இருக்கின்றவர் தான் பிரதான அந்த கட்சி தான் உறுப்பினர்கள் தான் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள். மற்ற எல்லா கட்சியுமே வெளியில தோழமை உணர்வோடு போட்டி போட்டு வெற்றி பெற்று வந்திருக்கலாம். ஆனா ஒவ்வொரு கட்சியும் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, எல்லாமே எதிர்கட்சி உறுப்பினர் தான். அதை கூட மறந்து அந்த சட்டமன்ற அவர் கூட்டணியில் அங்க வைக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களாம் தோழமை கட்சி கொடுக்கலன்னு சொல்றாங்க. இங்கேயும் தோழமை கட்சி தான் பாக்குறாங்க. அதான் எல்லாம் பாராட்டி பேசுறாங்க. அது நீங்க புரிஞ்சுட்டா நாங்க என்ன செய்யறது? நீங்க நினைக்கிறதுல நாங்க பதில் சொல்ல முடியாத. அதாவது அவர்கள் நாங்க என்னென்னலாம் சொன்னோம் அதை மறுக்கவே இல்லையே. நாங்க சொன்னதெல்லாம் மறுத்து சொல்லியிருக்கணும்ல, எதையும் மறுக்கலையே. என்னென்ன காரணத்திற்காக சட்டப்பேரவை தலைவர் பதவி நீக்கம் தீர்மானத்தை கொண்டாதான் நான் சொன்னேன். அதுக்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது. ஒரே வழியில் சொல்லி இதை எப்படியாவது எப்போதும் போல இதை திசை திருப்பணும். இதுக்கு அப்படி பேசுறாரு. அது மட்டும் இல்ல, இப்ப சட்டப்பேரவை தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்த உடனே முதலமைச்சர் ஆணைக்குப்படி தான் செயல்படுறாங்க. இப்ப பேசிக்கிட்ட பொழுது முதலமைச்சருடைய ஆணைப்படி தான் செயல்படணும்னு அறிவிக்கிறாரு. நான் அதான் சொன்னேன், இது யார் இயக்குறான்னு நான் கூட கேட்டேன். சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு செயல்பட வேணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி முதலமைச்சர் எதிர்கட்சி எல்லாம் பார்க்க கூடாது. எது சரி எது தவறுன்னு தான் பார்க்கணும். அதான் சட்டமன்ற தலைவருடைய நிலைப்பாடு. அதையும் மறந்து இன்னைக்கு அதையும் தான் சொல்றாரு. இவ்வளவு பிரச்சனை நடந்து போயிடும். நீங்க சொன்ன மாதிரி இந்த வாக்கெடுப்புலாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் அந்த நிலைக்கு தான் போறாரு. இது எங்களுக்கு வருத்தம் வேதனை அளிக்குது. சார், நேற்று முதலமைச்சர் பேசும்போது 2011 இருந்து 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல 120% கடன் அளவு இருந்தது. திமுக ஆட்சி வந்த 4 ஆண்டுகள்ல 93% நாங்க குறைச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. சரி, உங்களுக்கு ஊடக நம்பருக்கு பத்திரிகையும் தெரியாது இல்ல. இதெல்லாம் விஞ்ஞான முறைப்படி எப்பவுமே கடைபிடிக்கிறீங்க. திமுக எந்த கடன்ல வச்சு சொல்றாங்க பாருங்க. 2011 அம்மா பொறுப்பேற்கும் போது திமுக 1,14,000. அப்போ மீண்டும் அம்மா 2016 வரைக்கும் 2,17,000. அப்போ 128ங்கிறான். அந்த கடன்ல வச்சு ஒப்பிட்டு பேசுறாங்க. இப்ப கடன் எவ்வளவு? இப்படி இதெல்லாம் ஒரு தந்திரம், மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகம். 3 லட்சம் 4 லட்சம் கடன் வாங்கிட்டு 93%. எதை அந்த 5,18,000 கூட ஒப்பிட்டு 93%. யாரை ஏமாத்துற நாடகம்? நாட்டு மக்கள் ஒன்னும் தெரியாம நினைச்சிருக்காங்க. நீ விஞ்ஞான உலகம் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது. இன்னைக்கு எல்லாம் படித்த மாணவர்களும் இன்றைக்கு தமிழகம் அறிவுபூர்வமான மக்கள், சிந்திக்கக்கூடிய மக்கள். ஆக இவரெல்லாம் ஏமாத்த முடியாது. இப்படி டேலி பண்ணிலாம் ஏமாத்த முடியாது. நீ வாங்கினது 4 லட்சம் கோடி, இதுக்கு முந்தி 5,18,000 கோடி இருந்தது. அப்போ எவ்வளவு சதம் கவனிட்டு பாருங்க. பழசு 5,18. இப்ப எவ்வளவு சதம் வாங்கியிருக்கிறீங்க? 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சன. அது அண்ணா திமுக திமுக இப்படி மாறி மாறி ஆட்சி செஞ்ச போது கூட 73 ஆண்டு காலம் கடன் வாங்கியது. 2021 வரைக்கும் 5,18,000. அதற்கு பிறகு 4 ஆண்டு காலத்துல 4 லட்சம் கடனை வாங்கி எந்த ஒரு புதிய திட்டமும் இல்ல. என்ன புதிய திட்டத்தை கொண்டாந்து இருக்கிறீங்க? அதுவும் இல்லையா. இன்னொரு பக்கம் வரி மேல் வரி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க மதுபானம் அதுல வருமானம் அதிகம், கிட்டத்தட்ட 35% ஏற்றி இருக்கிறீங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு மதுபானத்துல அந்த மதுபான விற்பனையில 35% விற்பனை ஏற்றி இருக்கிறீங்க. அதுல கூடுதல் வரி, வழிகாட்டு மதிப்பு, அதுல வருமானம், இப்படி பல வகையிலும் வருமானம் அதிகரிச்சிருக்குது, கடன் அதிகரிச்சிருக்குது. புதிய திட்டம் எதுவும் இல்லையே, மூலதன செலவும் அதிகம் இல்லையே, பற்றாக்குறை 41,000 கோடி. இதுக்கெல்லாம் என்ன பதில்? ஒன்றும் கிடையாது. அப்படி டேலி பண்ணி பேசிட்டு போறாங்க. இந்த புள்ளி வர இதுக்கு பர்சன்டேஜ் அதுக்கு பர்சன்டேஜ், மக்களை ஏமாற்றுவது. என்ன கடன் வாங்கினா என்ன வருவாய், எவ்வளவு மூலதன செலவு, அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. தொடர்பா அதாவது அமலாக்கத்துறை வெளியிட்டது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஊடகத்திலே பத்திரிகையிலையும் நான் கருத்தை சொல்லியிருக்கிறேன். அமலாக்கத்துறை வெளியிட்டது சொன்னேன். 1000 கோடி அளவுக்கு அதுல அமலாக்கத்துறையில முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறையினுடைய அறிவிப்புல பத்திரிகையிலையும் ஊடகத்திலே வந்த செய்தி.
ஆனா அந்த முழு வரை எங்களுக்கு வரல. அது வந்த பிறகு முழுமையா உங்களுக்கு தெரியும். சார், அமைச்சர் ஆனா எங்களுக்கு கிடைத்த தகவல்படி இந்த 1000 கோடி இல்ல, இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சுமார் 40,000 கோடிக்கு மேல இந்த டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருப்பதாக, முறையே நடந்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் முழுமையா தெரிஞ்ச பிறகு ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் நான் வெளிப்படுத்துறேன். சார், இப்போ அமைச்சர் வந்து ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அமைச்சர் டாஸ்மாக் முறை ஒரு விளக்கத்தை சொல்றாரு.